டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது 21st கொஸ்டின். நம்ம இது வரைக்கும் 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இது 21st கொஸ்டின். நம்ம ஒரு 3 கொஸ்டின் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பெரிய பெரிய கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, P, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y and Z. ஸோ நம்ம இது வரைக்கும் எழுதிட்டோம். இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 5 வவல்ஸ் தான் இருக்குது. ஏபிசிடியில் 5 வவல்ஸ் தான் இருக்குது. 5 வவல்ஸுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் நமக்கு கேட்குறான். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்கிறான். எல்லாருமே என்ன பண்ணுவான்னா 5 வவல்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் 2 டைம் வருது. ஏன்னா நமக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுனால 2 டைம் வருதுன்னு சொல்லிட்டு 10 ஆன்சராக போடுவோம். ஆனால் 10 ஆன்சர் கிடையாது. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கான். நீங்கள் இதை கொஞ்சம் செக் பண்ணி போட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் செக் பண்ணாமல் போடும்போது கண்டிப்பாக தப்பு தான் விடுவீங்க. ஸோ ஜெட்டுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஏ போடுறேன், பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல், M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y. I think I made a mistake anywhere. Okay, no problem. Last oneல இந்த இடத்துல Z இருக்கும். Z இந்த இடத்துல முடியும். நமக்கு மற்ற எல்லா லெட்டர்ஸுக்கும் முன்னாடி ஒரு வவல் இருக்கும். ஒரு வவலுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஏக்கு மட்டும் இருக்காது. அப்போனா நமக்கு மொத்தம் 9 லெட்டர்ஸ் தான் வரும். இந்த ஏக்கு முன்னாடி 1, அடுத்தது வேற என்னமா இருக்கு, இ, ஏஇ. ஸோ இந்த ஈக்கு முன்னாடி 1, அடுத்தது மறுபடியும் வந்தீங்கன்னா இன்னொரு லெட்டர்ஸ் வந்து இ, ஏஇ, ஐ, ஓ. ஓக்கு முன்னாடி 1, இந்த ஓக்கு முன்னாடி 1. ஸோ அடுத்தது வந்தீங்கன்னா ஐ, ஓ, யூ. யூக்கு முன்னாடி 1 இருக்கணும். ஸோ இங்கே ஒரு யூ இருக்கும். இந்த இருக்கு யூ. அதே மாதிரி இங்கே ஒரு யூ. அடுத்தது இது யூ. அதே மாதிரி நமக்கு இ. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நம்ம கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 9 லெட்டர்ஸ் வந்துடும். இந்த ஒரே ஒரு ஏ தவிர்த்து. அப்போ ஆன்சர் 9 தான் கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு நிறைய பேர், நான் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த கொஸ்டின் 200ல் இருந்துச்சு. நான் எப்போதும் லாஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணுறது என்னோட பழக்கம். நான் 200th கொஸ்டின் இது தான் எடுத்தேன். இந்த கொஸ்டின் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நான் 10ஆக இருக்குமோன்னு தான் யோசித்தேன். என்ன ரீசன்னால்னா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் நான் எக்ஸாம்ஸில் இதை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கணும்னா நீங்கள் எல்லாமே பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.